Hello friends, Engineering Graphics 2 diploma Engineering Graphics 2 4th unit வந்து பாத்தீங்கன்னா Isometric projection வந்து வருது. இந்த Isometric projection பத்தி basics videos, அதாவது length, breadth and heightல வந்து எப்படி எடுக்கணும், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நாம எப்படி வரையணும், 3D ல வந்து எப்படி வரையணும், லெஃப்ட் சைடு வியூ ரைட் சைடு வியூல எப்படி நம்ம பார்க்கணும், இத பத்தி basics videosலாம் வந்து நம்ம ப்ரீவியஸாவே வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். அது பார்க்காதவங்க மேலே தெரியுற ஐகான் லிங்க்ல போய் பாருங்க. அப்படி இல்லை கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரோம், அதில் போய் பாருங்கள். அதை பார்த்துட்டு இதுக்குள்ளே வாங்க, உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த கொஷின் வந்து பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூ கொடுத்துருக்காங்க, டாப் வியூ கொடுத்துருக்காங்க, அண்டு லெஃப்ட்டில் இருக்குது. டயக்ராம் வந்து லெஃப்ட்டில் இருக்குது. அப்போ டயக்ராம் லெஃப்ட்டில் இருந்துச்சுன்னா நம்ம நான் சைடு வியூனா ரைட் சைடு வியூ, ஓகேங்களா? டயக்ராம் வந்து லெஃப்ட்டில் இருக்குது, அதனால் நம்ம ரைட் சைடு வியூ தான் சொல்லுவோம். இப்போ நம்ம இது வந்து ஃபஸ்ட்டு லென்த்து, பிரெத்து அண்ட் ஹைட்டு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ கொஷினை பார்த்துட்டு நம்ம லென்த்து, பிரெத்து, ஹைட்டு வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ கொஷினை பாருங்கள். கொஷினில் வந்து பார்த்தோன்னா ஒரு 3 ஃப்ரண்ட் வியூ இருக்குது. மேலே இருக்கிறது வந்து ஃப்ரண்ட் வியூ, கீழே இருக்குது டாப் வியூ, அண்ட் டயக்ராம் வந்து லெஃப்ட் ரைட்டு வந்து அது சைடு வியூன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போது இருக்கிற டைமென்ஷனில் எதனுடைய லென்த் வந்து அதிகமாக இருக்கோ அது வந்து நம்ம எதனுடைய டைமென்ஷன் அதிகமாக இருக்கோ அதில் நம்ம லென்த்தாக வந்து எடுத்துக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா 75 தான் வந்து அதிகமாக இருக்குது. டைமென்ஷன் இருக்கிற டைமென்ஷனில் 75 தான் அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு எப்பவுமே வந்து ஒரு ஐசோமெட்ரிக் ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா லென்த்து ஃபஸ்ட்டுக்கு எழுதணும். இந்த லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா 75ன்னு வச்சுக்கலாம், ஏன்னா இருக்கிற டைமென்ஷன்லேயே வந்து அதுதான் அதிகம். அண்டு பிரெத்து வந்து பார்த்தீங்கன்னா லென்த்து பக்கத்தில் இருக்கிறது வந்து பிரெத்து அதுக்கெல்லாம் பிரெத்து வந்து 60 கொடுத்துருக்காங்க, பக்கத்துலேயே வந்து 60 இருக்குது. அண்ட் ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு வந்து சைடு வியூ பாருங்கள். ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 53. ஸோ 53 என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு. இப்போ 3 விஷயம் நம்ம எழுதியாச்சு. பேசிக்ஸாக வந்து நம்ம ஐசோமெட்ரிக் ப்ராஜெக்ட்ஸில் 3 டைமென்ஷன் லென்த்து, பிரெத், ஹைட்டு வந்து கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஒரு பாக்ஸ் வந்து போடணும். இந்த பாக்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த வியூஸ்லாம் வந்து நம்ம போடுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்து ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா ஒரு பேசிக்ஸான ஒரு ரெஃபரன்ஸ் லைன் வந்து போடணும், ஓகேங்களா? ஒரு ரெஃபரன்ஸ் லைன் வந்து போடணும். இந்த மாதிரி வந்து ஒரு ரெஃபரன்ஸ் லைன் வந்து போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு பாயிண்ட் வந்து மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பாகைமானி இருக்குங்களா, இந்த ப்ரொடக்டர் எடுத்து 30 டிகிரி, எத்தனை டிகிரி வைக்கணும், 30 டிகிரி வந்து மார்க் பண்ணணும். லெஃப்ட்டில் ஒரு 30 டிகிரியும் அண்டு ரைட்டில் ஒரு 30 டிகிரியும் வந்து மார்க் பண்ணணும், ஓகேங்களா? லெஃப்ட்டில் ஒரு 30 டிகிரி அண்டு ரைட்டில் ஒரு 30 டிகிரி வந்து மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இப்போ கொஷினை பாருங்கள். லெஃப்ட்டில் வந்து 75 போடதா, ஹைட்டு ஓகே, ஹைட்டு வந்து கன்ஃபார்ம் நமக்கு 53. லென்த்து பிரெத் வந்து லெஃப்ட் பக்கம் போடதா இல்லை ரைட் பக்கம் போடதா உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். இப்போ டயக்ராம் பாருங்கள். அந்த டாப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா 75 கொடுத்துருக்காங்க. அந்த வியூ வந்து பார்த்தீங்கன்னா 75 கொடுத்து. அதே மாதிரி சைடு வியூ பாருங்கள். சைடு வியூவில் ஹைட்டு வந்து 53 அண்டு பேஸ்மெண்ட் கீழே ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் இருக்குது. அது வந்து ஹைட்டு வந்து லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 75 இருக்கும், ஓகேங்களா? இந்த 75 தான் எதோடு ஜாயின் ஆகும்னா கீழே இருக்கிற அந்த ஃப்ரண்ட் வியூ டாப் வியூவோட வந்து ஜாயின் ஆகும். கீழே இருக்கிற அந்த டாப் வியூவோட வந்து ஜாயின் ஆகும். அப்போது மேலே இருக்கிற அந்த சைடு வியூவோட பேஸ்மெண்ட் கீழே லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 75. அப்போது நம்ம டயக்ராம் வந்து லெஃப்ட்டில் இருந்தால் ரைட் சைடு வியூன்னு சொல்லியிருக்கேன். அப்போது இந்த டயக்ராம் வந்து ரைட் சைடு வியூ, அதனால் நம்ம ரைட்டில் வந்து 75 வர மாதிரி வந்து போட்டுக்கணும். அதனால் நான் வச்சுக்கோங்க, ரைட்டில் வந்து 75, லெஃப்ட்டில் வந்து 60, அந்த மாதிரி வந்து கோடு போட்டணும். இப்போ ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைமென்ஷன் வந்து கோடு போடுறீங்கன்னா 75 mm ஒரு கோடு போடுறீங்க. இப்போ வந்து இது வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா பென்சிலில் வந்து போடலாம், ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம இரேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து ஸ்கெட்சு ஒரு சிலது வந்து ஸ்கெட்சு வந்து யூஸ் பண்ணுவேன். நீங்கள் நல்லா தெரியுதுக்காக யூஸ் பண்ணால் நீங்கள் வந்து பென்சிலில் தான் போடணும். ரெக்டாங்கிள் பாக்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு வந்து பென்சிலில் போட்டு காட்டுறேன், ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா 75 கொடுத்துருக்காங்க. இப்போ 75 mm ஒரு கோடு வந்து போட்டுடணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரென்த்து வந்து 60, லெஃப்ட் சைடு வந்து 60 mm வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடு வந்து போட்டுருங்க. ஸோ இப்போ ரைட்டில் ஒரு 75 mm, லெஃப்ட்டில் வந்து 60 mm வந்து நம்ம கோடு போட்டாச்சு. ஹைட்டு வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு வந்து 53 mm இந்த பக்கம் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு வந்து போட்டுருங்க. இந்த ஹைட்டு வந்து எவ்வளோ இருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா 53.
இந்த மாதிரி வந்து போட்டாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணால் நமக்கு பேரலல் லைன் வந்து போடணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு இந்த மினி டிராஃப்டர் ஓகேங்களா, இந்த ஸ்கேல் வச்சு நான் உங்களுக்கு போட போகிறேன். நீங்கள் வந்து மினி டிராஃப்டர் வச்சு போட போகிறீங்க, அப்போ தான் டைட்டாக இருக்கும். நான் இந்த ஸ்கேல் வச்சு மட்டும் போடுறேன், ஆனால் நீங்கள் மினி டிராஃப்டர் வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் அந்த டைட்னஸ்லாம் உங்களுக்கு கரெக்டாக வரும். பேரலல் லைன்ஸ் வந்து கரெக்டாக போட முடியும். இப்போ வந்து இதுக்கு பேரலாக லைன்ஸ் இந்த அளவு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அளவு வந்து அப்படியே மாற்றாமல் நம்ம வந்து பேரலல் லைன்ஸ் போடணும் ஓகேங்களா. பேரலல் லைன்ஸ்னால் இந்த ஹைட்டு இருக்குல்ல, அந்த எட்ஜில் இந்த பேரலல் லைன்ஸ்னால் இங்கே அளவு அப்படியே 75 mm இருக்குல்ல, அப்படியே அந்த இந்த ஆங்கிள் இப்படி மாற்றக்கூடாது. இதே ஆங்கிள் எடுத்துன்னு போயிட்டு இங்கே நம்ம வைக்கணும். இதனுடைய அளவு எவ்வளோ இருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா அதே 75 mm தான் வந்து இருக்கணும். இதனுடைய அளவு 75 இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பேரலல் லைன்ஸ் இந்த அளவு மாற்றாமல் அப்படியே எடுத்துன்னு போயிட்டு இங்கே வந்து என்ன பண்ணுங்கன்னா இந்த பேரலல் லைன்ஸ் வந்து போட்டுடணும் ஓகேங்களா. ஒரு பாக்ஸ் வந்து ஓவர். அதே மாதிரி இப்போது இந்த பக்கம் இருக்குது ஓகேங்களா, இந்த பக்கம் இருக்குது. இதுக்கு வந்து ஒரு பேரலல் லைன்ஸ் வந்து போடணும். இதுக்கு பேரலல் லைன்ஸ் வந்து போடணும். இது அப்படியே இந்த அளவு மாற்றாமல் இந்த பக்கம் எடுத்துன்னு போயிட்டு இதனுடைய டைமென்ஷன் வந்து எவ்வளோ இருக்குன்னா 60 mm, மேலேயும் 60 mm, கீழேயும் 60 mm இருக்கணும். இந்த மாதிரி வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு பேரலல் லைன்ஸ் இந்த அளவு மாற்றாமல் அப்படியே மெயினாக ஞாபகம் வச்சு வேண்டியது நீங்கன்னா அளவு மாற்றவே கூடாது, ஆங்கிளை வந்து மாற்றக்கூடாது. அப்படியே இதுக்கு பேரலல் லைன்ஸாக வந்து போட்டுடலாம். இப்போ கீழே வந்து 2 ரெக்டாங்கிள் பாக்ஸ் வந்துச்சு. இப்போ மேலே வந்து வரணும். இப்போ மேலே வரத்துக்கு என்ன பண்ணணும்னா அதே மாதிரி இதனுடைய பேரலல் லைன்ஸ் வந்து போடணும். இந்த பேரலல் லைன்ஸ் அந்த இதுவும் மாற்றாமல் அந்த ஸ்கேலோட ஆங்கிளை வந்து மாற்றாமல் அப்படியே வந்து எடுத்துன்னு போங்க. இதனுடைய லென்த் வந்து 75, இதனுடைய லென்த் 75. அப்போ இதுவும் வந்து எவ்வளோ இருக்குன்னா 75 mm தான் இருக்கணும். 75 mm வந்து அளவு போடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய பேரலல் லைன்ஸ் வந்து போடணும். இதனுடைய அளவு மாற்றாமல் அப்படியே ஆங்கிள் மாற்றாமல் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தோன்னா இங்கே ஒரு பாக்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடும். இந்த மாதிரி வந்து ஃபைனலாக வந்து 4 பக்கமும் நம்ம வந்து பாக்ஸ் மாதிரி வந்து போட்டாச்சு. லென்த்து பிரெத் ஹைட் வந்து பார்த்தாச்சு ஓகேங்களா. இந்த பாக்ஸ் வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஃப்ரண்ட் வியூ வந்து வரைய போகிறோம் ஓகேங்களா. இப்போது இதனுடைய அளவு வந்து 75, இது பக்கம் 60. இந்த பக்கம் நம்ம ஃப்ரண்ட் வியூ வரைகிற மாதிரி ஃப்ரண்ட் வியூ வரைகிற மாதிரி வந்து பார்க்கலாம். இந்த பக்கம் வந்து நம்ம ஃப்ரண்ட் வியூ வரைய போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டை வந்து 15 mm வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஸ்கெட்சில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். பேஸ்மெண்ட்டில் வந்து பார்த்தோன்னா 15 mm ஃப்ரண்ட் வியூ பாருங்கள். மேலே ஃப்ரண்ட் வியூவில் வந்து 15 mm பேஸ்மெண்ட் ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் இருக்குது. இப்போ என்ன பண்ணுங்கள் 15 mm ஓகேங்களா. இந்த ஹைட்டில் வந்து 15 mm மார்க் பண்ணிவிட்டு ஒரு பேரலல் லைன்ஸ் வந்து ஒரு 15 mm மார்க் பண்ணிவிட்டு ஒரு நல்லா வச்சுங்க. இதுக்கு பேரலல் லைன்ஸ் இது போடணும் ஓகேங்களா. நல்லா வச்சுங்க. இதுக்கு பேரலல் லைன்ஸ் வந்து இங்கே போடணும். அப்போ இது நம்ம டார்க் பண்ணிடலாம். இது நமக்கு தேவையானது. இந்த பகுதி வந்து 15 mm வச்சு போட்டு இது நம்ம டார்க் பண்ணியாச்சு ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், கொஸ்டினை பாருங்கள். அந்த வி ஷேப் கொடுத்துருக்காங்க, அது 30 mm அளவு கொடுத்துருக்காங்க. இதனுடைய மொத்த அளவு கொஸ்டினை பாருங்கள். மொத்த அளவு பேஸ்மெண்ட்டில் பாருங்கள், மொத்த அளவு கொடுக்கல, பட் கீழே கொடுத்துருக்காங்க 60 mm. டாப் வியூவில் கீழே 60 mm கொடுத்துருக்காங்க. அப்போ பேஸ்மெண்ட் வந்து மொத்தம் 60 mm. இங்கேருந்து இங்கே மொத்தம் வந்து 60 mm இருக்கும். அப்போ 60ல் பாதி வந்து 30. அந்த 30 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வச்சு அந்த வி ஷேப் வந்து 30. அப்போ லெஃப்ட்டில் ஒரு 15, ரைட்டில் ஒரு 15 mm மார்க் பண்ணி இப்போ எப்படின்னு பார்க்கலாம். மேலே வந்து எப்படி மார்க் பண்ணோன்னா இதனுடைய மொத்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா 60. இப்போ 60ல் பாதி வந்து இங்கே 30. 60ல் பாதி 30 mm வந்து மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு 15 mm ஒரு பாயிண்ட்டும், ரைட் சைடில் ஒரு 15 mm ஒரு பாயிண்ட்டும் வந்து மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கோடு இழுத்து விட்டுருங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கோடு இழுத்து விட்டுருங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஹைட்டு, இந்த வி கட்டு இருக்குங்களா, அந்த வி கட்டோட ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 11 mm. இப்போ என்ன பண்ணுங்கள், இங்கேருந்து ஓகேங்களா, இங்கேருந்து ஒரு 15 mm தள்ளி ஒரு பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணிவிட்டு அங்கே ஒரு பேரலல் லைன், இதுக்கு பேரலாக ஒரு லைன்ஸ் வந்து போட்டுருங்க ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து இங்கேருந்து 15 mm டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணி பேரலாக ஒரு இது போட்டு பேரல் லைன்ஸ் வந்து போட்டுருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு சென்டர் பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கிறோம். இது மொத்தம் அளவு வந்து 30, இதுக்கு சென்டர் பாயிண்ட் வந்து 15 mm. இந்த 15 mm மார்க் பண்ணிவிட்டு
இது மொத்த அளவு 30 இல்லை சென்டர் 15 மார்க் பண்ணிவிட்டு அந்த எட்ஜஸ்லாம் சென்டர் பாயிண்ட்டோட வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜாயின் பண்ணுறோம். ஓகேங்களா, எட்ஜஸ் வந்து சென்டர் பாயிண்ட்டோட வந்து ஜாயின் பண்ணுறோம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டா நமக்கு வந்து என்ன வியூ கிடச்சிருது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூ வந்து நமக்கு கிடச்சிடுது. ஓகேங்களா, ஃப்ரண்ட் வியூ நம்ம இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும், கொஸ்டினுக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரண்ட் வியூ நமக்கு கிடச்சாச்சு. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்ன வரைய போகிறோம்னா டாப் வியூ வந்து வரையலாம். டாப் வியூ வந்து பாருங்கள், லென்த்து வந்து 75, சாரி லென்த்து 75, பிரெத்து வந்து 60 அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா, 60 75 mm கொடுத்துருக்காங்க. இப்போ இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நடுவில் ஒரு 2 ரெக்டாங்குலர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் பாருங்கள், நடுவில் வந்து 2 ரெக்டாங்குலர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ் வந்து போடுறதுக்கு முன்னாடி கேப் விட்டு நம்ம ரெக்டாங்குலர் பாக்ஸ் வந்து போடணும். ரெக்டாங்குலர் பாக்ஸ்னால் அது நான் உங்களுக்கு போட்டு பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ அந்த கேப் பாருங்கள், இந்த பாக்ஸ் இருக்குது. ஓகேங்களா, டாப்பில் இந்த பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸு இப்போ வந்து உங்களுக்கு நான் இது வந்து ப்ளூவில் வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூவில் வந்து போட்டு காட்டா உங்களுக்கு வந்து புரியும். ஆனால் நீங்கள் வந்து லாஸ்ட்டில் வந்து இந்த ப்ளூ கலர் இதெல்லாம் வந்து நீங்கள் எரேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெளிவாக தெரியறதுக்காக நான் வந்து உங்களுக்கு ஸ்கெட்சில் வந்து போடுறேன். ப்ளூ கலர் தெரியுது வந்து ரெக்டாங்குலர் பாக்ஸ். ஓகேவா, இப்போ வந்து அந்த கொஸ்டினை பார்த்தா 15 mm. அதாவது இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, இங்கேருந்து ஒரு 15 mm ஒரு கோடு, இங்கேருந்து ஒரு 15 mm கேப் பண்ணோம். அதே மாதிரி இங்கேருந்து ஒரு 15, இங்கேருந்து ஒரு 15, அந்த மாதிரி வந்து கேப் விட்டுட்டு நம்ம போடணும். ஏன்னா கொஸ்டின் பார்த்தா தெரியும், இங்கேருந்து ஒரு 15 mm கேப் விட்டு சொல்லியிருக்காங்க, இங்கேருந்து ஒரு 15 mm, அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு 15 mm, இந்த பக்கம் ஒரு 15 mmக்கு நம்ம ஒரு கோடு வந்து போட போகிறோம். இங்கேருந்து ஒரு 15 mmக்கு ஒரு கோடு போட்டுருங்க. அது இதுக்கு பேரலல் லைன்ஸாக தான் இது பண்ணணும். ஓகே, 15 mm ஒரு கோடு. அதே மாதிரி இங்கேருந்து ஒரு 15 mm ஒரு மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு கோடு. அதே மாதிரி இங்கேருந்து ஒரு 15 mm ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு எல்லாமே பேரலல் லைன்ஸ் தான் வந்து போடணும் நீங்கள். ஓகேங்களா, அதே மாதிரி இங்கேருந்து ஒரு 15 mm மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு பேரலல் லைன்ஸாக ஒரு ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தா ரெக்டாங்குலர் பாக்ஸ் வந்து எப்படி தெரியணும், இப்போ எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ் எப்படி தெரியணும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த வி கட் இருக்குல்ல, அது வி கட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்டராக ஒரு கோடு வந்து போகும். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் அந்த கீழே இருக்கிற டாப் வியூ வந்து பாருங்கள், அந்த ரெக்டாங்குலர் பாக்ஸோட மொத்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா 45 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சென்டர் பாக்ஸ், இந்த சென்டர் ஒரு கோடு இருக்குல்ல, இது பேரலாக வந்து இந்த சென்டர்லேருந்து 45 mmக்கு ஒரு கோடு போட்டுடுறோம். ஓகேங்களா, இந்த சென்டர்லேருந்து 45 mmக்கு ஒரு கோடு போட்டுடுறோம். ஓகேங்களா, 45 mm கோடு போட்டு இதுக்கு பேரலாக நல்லா வச்சுங்க, இந்த வி கட் இருக்குல்ல, இதுக்கு பேரலாக இங்கே ஒரு அது வந்து இதோட வந்து ஜாயின் பண்ணுறீங்க. அப்புறம் இதுக்கு பேரலாக இதுக்கு பேரலாக வந்து இதோட வந்து இந்த பேரலல் லைன் வந்து மாற்றிடக்கூடாது. ஆக்சுவலாக இப்போ ரெட் கலர் தெரியுதுல, அதுதான் உங்களுக்கு அந்த டாப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கல் பாக்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இப்போது ரெட் கலரில் இந்த மாதிரி ரெட் கலர் தெரியுது தான் வந்து உங்களுக்கு அந்த டாப் வியூ மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ரெட் கலர் தெரியுது மட்டும் உங்களுக்கு வந்து இந்த 2 ரெக்டாங்கல் பாக்ஸ் தான் வந்து இந்த மாதிரி டாப் வியூவில் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வரைஞ்சாச்சு. ஓகேங்களா, இப்போ ஓவர் டாப் வியூவும் வந்து வரைஞ்சாச்சு. இப்போ சைடு வியூ வந்து வரையணும். சைடு வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹைட்டு வந்து 53 ஓகே, அண்டு 45 mm. இப்போ அதே கீழே வந்து 15 mm வந்து ரெக்டாங்குலர் பாக்ஸ் வந்து போட சொல்லியிருக்கேன். இது அதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த 15 mm ஆல்ரெடி இங்கே இருக்குது, இதுக்கு பேரலல் இங்கே ஒரு 15 mm மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு பேரலாக ஒரு லைன்ஸ் வந்து போட்டுடுறோம். ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து பேரலாக ஒரு லைன் போட்டுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, டாப் வியூவில் சைடு வியூவில் வந்து பாருங்கள் 45 mm அந்த ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் 45 mm கொடுத்துருக்காங்க. அப்போ அதனுடைய மொத்த லென்த்து எவ்வளோன்னு டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த லென்த்து வந்து 75 mm இருக்கும். ஓகேங்களா, இப்போ 75ல் 45 போச்சுன்னா எவ்வளோ, 30 mm. 75ல் 40 30 mm. அப்போது
இந்த பக்கம் ஒரு 15 mm, இந்த பக்கம் ஒரு 15 mm ஒரு பாயிண்ட்டும், இந்த பக்கம் ஒரு 15 mm ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த பேரலல் லைன்ஸோடு வந்து நான் ஜாயின் ஆகும். ஜாயின் ஆகிட்டால் நமக்கு வந்து சைடு வியூ வந்து கிடச்சிரும். சைடு வியூ வந்து எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸு, மேலே ஒரு ரெக்டாங்கிள் 15 mm ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸும், மேலே ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸும் வந்து பெருசாக வந்து இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சைடு வியூ. ஓகேங்களா? ஃப்ரண்ட் வியூ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூவு, இது வந்து சைடு வியூ. டாப் வியூ தெரியுது, இந்த 2 ரெக்டாங்கிள் பாக்ஸ் மட்டும் தான் தெரியும். போட்டுட்டு ஃபைனலாக வந்து நம்ம வந்து டைமென்ஷன் வந்து மார்க் பண்ணணும். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைமென்ஷன் வந்து மார்க் பண்ணி ஆகணும். டைமென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய அளவு இப்போ நம்ம வந்து ஸ்கெட்சில் வந்து போடுறேன். நீங்கள் வந்து பென்சிலில் வந்து இதெல்லாம் வந்து டார்க்காலாம் தெரியக்கூடாது, லைட்டாக தான் தெரியணும். இதோடைய அளவு வந்து இதனுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா 53 mm. ஸோ இதனுடைய அளவு வந்து 53 mm. இதனுடைய லென்த்து ஓகேங்களா, இதனுடைய மொத்த லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா 75 mm. அண்டு இதனுடைய லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா 60 mm. எழுபத்தஞ்சு 60 53. ஓகேங்களா? இது கூட நீங்கள் மார்க் பண்ணலாம். இதனுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா 45. இந்த மாதிரி வந்து ஃபைனலாக வந்து மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் வந்து வரைகிற மெத்தட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டைமென்ஷன், வேறு ஒரு டயக்ராம் வந்து எப்படி போதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.